போன வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, என்னென்னா டெக்ஸ்ட் வ்ராப் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் வீடியோவை போடலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். டெக்ஸ்ட்டை எப்படி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் வந்து வ்ராப் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பிரிஞ்சால் இமேஜும் பிரிஞ்சாலும் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த பிரிஞ்சாலும் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுருக்கிறத வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த பிரிஞ்சாலுக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு லேயரில் போயிடலாம். லேயரில் போயிட்டு இதை வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க. ஏன்னா டெக்ஸ்ட்டாக இருந்தால் வ்ராப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வ்ராப் பண்ண முடியாது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை மாற்றிக்கிட்டு இப்போ வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் டீயை வச்சு இந்த டெக்ஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டெக்ஸ்ட் சரியாக தெரில, அதனால் வந்து நம்ம வந்து கலர் மாற்றிக்கலாம், டெக்ஸ்டோட கலர். இப்போ ஓரளவுக்கு ஓகே, இப்போ கிளியராக தெரியுது. திரும்பியும் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு வ்ராப்னு இங்கே இருக்கும், இந்த வ்ராப் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கண்ட்ரோலை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே இந்த மாதிரி வந்து கரெக்டாக டெக்ஸ்ட்டில் வந்து வ்ராப் பண்ணலாம். கொஞ்சம் அந்த ஆங்கிள் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் பிடிச்சி இந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி ஹேண்டில் இருக்கும், ஹேண்டில் பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டில் கொஞ்சம் ஃபிட் ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கீழே இருக்க ஆப்ஜெக்டை வந்து காப்பி பண்ணணும். காப்பி பண்ணுறதோட ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஜே எடுத்துக்கிட்டு மாஸ்கில் இருக்கிறதுனால ஜஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் இதையும் மாற்றிட்டு மேலே எடுத்துகிட்டு போய் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கிளிப் மார்க் பண்ணுங்க. கிளிப் மார்க் பண்ணிங்கன்னா இதை வந்து ஹைட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இந்த மேலே எடுத்துகிட்டு வந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து கிளிப் மார்க்ஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நமக்கு பிரிஞ்சால்ன்ற டெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளிப் மார்க்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். அதாவது மாஸ்கில் இருக்கும்போது எரேஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். இந்த டெக்ஸ்ட் இந்த பிளாக்கு இந்த ஒயிட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மேலே இருந்ததுன்னா ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ். சப்போஸ் இந்த பிளாக் வந்து பேக்ரவுண்டில் இருந்ததுன்னா கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். ஓகே, இப்போ வந்து பின்னாடி இருக்க டெக்ஸ்ட்டை எரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வந்து அதுலேருந்து வேகமாக எரேஸ் பண்ணதை நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்ட் வ்ராப் வந்து ஓகே கரெக்டாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த எல் ஏன் தெரியலன்னா, பிரிஞ்சால் ஏ வரைக்கும் முடிஞ்சது, இந்த எல் ஏன் தெரியலன்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட்டு வந்து அந்த எல் ஷேப்பில் இருக்கிறதுனால நமக்கு தெரியல. வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டு வந்து இப்போ பி அந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு வந்து கிளியராக கிடைக்கும். இந்த பிலாம் இது ஓரளவுக்கு தெரியுது பாருங்க. ஓகே, இவ்வளோ தான் டெக்ஸ்ட் வ்ராப்பு. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டெக்கரேஷனுக்காக வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டில் சும்மா ஒரு கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு ஷேடோ வைக்கிறதுக்கு வந்து ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துக்கிட்டு ஒரு
லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. லேயர் க்ரியேட் பண்ணிட்டு எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரஷ் டூவில் வச்சு சின்னதாக ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஷேடோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஷேடோவை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பேக்ரவுண்டில் நம்ம கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டு கொஞ்சம் கிரேடியண்ட்டாக கொடுப்போம். ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் டெக்ஸ்ட் ட்ராப் பண்ணோம். நம்ம ஷேடோ பின்னாடி போயிடுச்சு, அதை மேலே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கும் வந்து ஏதாவது டவுட்டு ஏதாவது வந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கான வீடியோவாக இருக்கட்டும். அப்புறம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ரெகுலராக வரும். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.